முருகா, என் அன்பு பிள்ளையே, இதை ஒரே ஒரு நிமிடம் மட்டும் தொடர்ச்சியாக சொல்லி பார் பிள்ளையே. ஒரு மணி நேரத்தில் உன்னை விட்டு விலகி இருப்பவர் தானாகவே உன்னிடம் வந்து பேசுவார். உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற வழிகள் உன்னை நசுக்க வந்ததல்ல, உன்னை வலிமை ஆனவனாக மாற்ற வந்ததே. நீ சந்திக்கும் ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தை உறுதியான கல்லாக செதுக்கிக் கொண்டு இருக்கின்றது. அவற்றை மறக்க நினைக்காமல் அனுபவம் என ஏற்று விடு. அந்த அனுபவங்களே நாளை உன் வலிமை ஆகும். ஆனால் நினைத்து பார், உண்மையாக உன்னை நேசிப்பவர்கள் உன் துன்பத்தின் பின்னால் விலக மாட்டார்கள் பிள்ளையே. மாறாக அவர்கள் உன்னுடன் நின்று உன்னை தாங்குவார்கள். உன்னுடைய வாழ்வில் நிஜமாக இருக்கின்றவர்கள் யார் என்பதை வழிதான் காட்டிக் கொடுக்கும். அதனால் பயப்படாதே, உன்னோடு நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் எங்கு நின்றாலும் எந்த இடத்தில் நின்றாலும் அது உனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் நிலையை அடைய உன் மனதில் உறுதியும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் எவ்வளவு முயற்சி வேண்டி இருந்தாலும் நீ நிற்கும் இடம்தான் உன் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தத்தை தரும். சிறிய தடைகள் சிக்கல்கள் உன்னை உடைக்க கூடாது. நான் எப்போதும் உன் பக்கத்தில் இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு நிற்கும் போது எந்த சவாலும் உன்னை தடுப்பது கிடையாது. சற்று புரிந்து கொள் பிள்ளையே. நீ இதை ஒரே ஒரு நிமிடம் சொல்லிப்பார். என்னுடைய மந்திரத்தை ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ என்பதை தொடர்ந்து ஒரு நிமிடம் சொல்லிப்பார். ஒரு மணி நேரத்தில் நீ விலகி சென்ற உறவு உன்னை தேடி வரும். இனி நீதான் எல்லாமே என்று உன்னிடம் வந்து கூறும். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த மந்திரங்களும் எந்த சடங்குகளும் தேவையில்லை. என்னுடைய ஞாபகம் ஒன்றே போதுமானது. உன்னுடைய மனம் சில வேதனைகளையும் நினைவுகளையும் மறக்க கற்று கொண்டாலே போதும். வாழ்க்கை நிலையானது அல்ல, ஆனால் அந்த நிலைமையில் தான் ஒரு அழகு இருக்கின்றது தங்கமே. உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் உன் முயற்சியை கைவிட்டு விடாதே. உனக்கு பிடித்ததை செய்து மகிழ்ந்து கொள். இப்படி வாழும் போது உன் உள்ளம் எப்போதும் சுறுசுறுப்புடனும் உன் மன மகிழ்ச்சியோடு இருக்கும். இந்த மன நிலையில்தான் என் அருளும் உன்னோடு முழுமையாக இருக்கும். ஓ முருகா.